சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அந்த வழக்கில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட 9 காவல்துறையினர் அவங்க எல்லாருக்குமே இரட்டை மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு எல்லாம் சரியாக நடந்திருக்குது, நீதி வென்றது அப்படின்னு சொல்லி சிலர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அப்படியான ஒரு ஆள் அப்படின்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சட்டம் சில தனிநபர்களை தண்டிக்கலாம், ஆனால் இது அந்த அதிகார வர்க்க மனோநிலை அது தண்டிக்குமா? காவல்துறை லாக்அப் மரணங்கள், இந்த வன்முறைக்கெல்லாம் காரணம் தனிநபர்கள் மீதான பகையா, இல்லை உழைக்கும் மக்களை ஒடுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு கையில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் டூலா? சரிங்க, இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் காயத்தை மறைச்ச டாக்டர், கண்டும் காணாமலும் இருந்த தீர்ப்புரைஞர்கள், அவங்க இந்த குற்றத்தில் எந்த வித சம்பந்தமும் இல்லாமல் தனிச்சு நிற்கிறாங்க. நிஜமாவே அவங்களுக்கு இந்த குற்றத்தில் தொடர்பே இல்லையா? இது ஒரு சிஸ்டமேட்டிக் கான்ஸ்பிரசி தியரி இல்லையா? இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அதிகார வர்க்க மனோபாவம், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மனோநிலை மாற்றம் எப்போ நடக்கும், எப்போ சரியாகும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஹாய், நல்லா இருக்கீங்களா? சாத்தான்குளம் தந்தை மகன் 2 பேரையும் கொலை செய்த அந்த வழக்கில் காவலாளிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள்னு சொல்லி ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான தண்டனை விவரங்கள் இப்போ வெளில வந்திருக்கு. குற்றம் உறுதி செய்யப்பட்ட அத்தனை பேருக்குமே இரட்டை மரண தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க உடனே அப்பீல் போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்ன இரட்டை மரண தண்டனை அப்படின்னா என்ன? ஒரு தடவை தூக்கில் போட்டுட்டு திரும்ப ஒரு தூக்கில் போடுவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு மரண தண்டனை அப்படின்னா அதிலிருந்து மறுமுறையீடில் அந்த தண்டனை ரத்து செய்யப்படுது அப்படின்னாலுமே கூட மீண்டும் ஒரு மரண தண்டனை இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு விதத்தில் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு அவங்க கூடுதல் போராட்டங்கள் நடத்த வேண்டும், சட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மரண தண்டனை அப்படிங்கிறது சரியா? என்ன இருந்தாலும் அவங்களும் ஒரு உயிர் தானே, அவங்கள கொல்றது எப்படி சரியாகும்? ஒரு கொலையை பண்ணுறது தப்பு அப்படின்னா அதே வேலையை நம்ம திரும்பவும் செய்கிறது எப்படி சரியாகும்? அது எப்படி தண்டனை ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து தண்டனை அப்படிங்கிறதுடைய நோக்கமே அவங்கள திருத்துறது தான் அப்படிங்கிறாங்க. அப்போ மரண தண்டனை அப்படிங்கிறது அவங்கள திருந்துறதுக்கான வாய்ப்பை மறுக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் திருந்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத எந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னா சமநிலையில் இருக்கிறது தான் பார்க்கணும். உணர்ச்சி வேகத்தில் திடீர்னு ஒரு செயலை செய்கிறாங்க, 2 பேரும் சமநிலையில் இருக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவனும் பாதிப்பை ஏற்படுத்தினவனும் சமநிலையில் இருந்து திட்டமிடாமல் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருந்துற வாய்ப்பு கொடுக்கறதுல தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த திருந்துற வாய்ப்பு அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா ஒருபோதும் பொருத்தமாக இருக்காது. ஏன்னா இல்லை 2 பேரும் சமநிலையில் இல்லை. ஒரு பக்கம் தந்தை மகன் 2 பேரும் நிராயுதபாணியாக எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்க, மறுபக்கம் எல்லா அதிகாரமும் தங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற காவல்துறை. அப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுக்கோ, திட்டமிட்டு கொலை செய்கிறதுக்கோ, கொடூரமான கொலை செய்கிறதுக்கோ இந்த மாதிரி திருந்துற வாய்ப்பு அப்படிங்கிறது அபத்தமானது. அதனால் மரண தண்டனையே கூடாது அப்படிங்கிறது அது சரியான வாதமே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஆனால் இந்த தண்டனை போதுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நம்ம இது தொடர்பான கடந்த பதிவிலே நம்ம பார்த்தோம். வெறுமனே இது குற்றம் அப்படின்னு மட்டும் பார்த்து இந்த குற்றத்துக்கான தண்டனை அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த சூழலோட பொருந்தாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் சொல்கிறோம், இந்த தண்டனை மரண தண்டனை அப்படிங்கிறது இது ஒரு தனி குற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டும்தான் ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொருத்தி பார்க்க முடியும். ஆனால் இது ஒரு அதிகார மனோநிலை. இந்த மனோநிலைக்கு இந்த குற்றத்தில் தண்டனை கிடைச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அந்த அடிப்படையில் இது வெறும் குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தண்டனை இருக்குதே தவிர குற்றம் செய்ய தூண்டிய அந்த மனோநிலை
அப்படிங்கிறது இங்கே சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படலை. அப்படிங்கிற போது இது எப்படி சரியான தண்டனையாக இருக்கும்? இது குறைஞ்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது தான் சொல்லுடைய கருத்து. நீங்களும் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நினைவுபடுத்தி பாருங்க, அந்த நேரத்தில் என்ன நடந்தது? கொரோனா முடக்கம், கடை அடைக்க சொல்றாங்க. அடைக்க சொன்ன நேரத்தில் காவலருக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு. இந்த முரண்பாட்டின் காரணமாக தான் காவல் நிலையத்துக்கு அப்பாவையும் மகனையும் இழுத்துட்டு போய் 2 நாளாக வச்சு அடித்து துவைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீர்ப்புரைஞர்களுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திருக்கிறாங்க. அவங்க வழக்கம் போல 15 நாள் நீதிமன்றத்தை காவல் கொடுத்துருக்குறாங்க. சிறைச்சாலைக்குள்ள 2 நாள் கடும் சித்திரவதையை அவங்க அனுபவிச்சு அந்த சதை அழுகி சீழ் பிடிச்சு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்றது நடந்ததுல 5% கூட கிடையாதுங்க. அந்த அறிக்கைகள்லாம் வந்திருக்குது. அதை படித்து பார்த்தோம்னு வச்சுங்க, முழுமையாக படிக்கவே முடியலை, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த அறிக்கை யாருக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த அறிக்கையை நான் அனுப்பி வைக்கிறேன். படித்து பாருங்கள். உங்களால் முழுமையாக படிக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு அங்கே கொடூரம் நடந்திருக்கு. இவ்வளோ மோசமான கொடூரம் நடக்கிறதுக்கான குற்ற பின்னணி என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. வெறுமனே காவலர்களை எதிர்த்து பேசுனது அப்படிங்கிறது மட்டும்தான். இதோட மட்டும் இல்லைங்க, அடித்தாங்க, அடித்து ஜெயிலில் கொண்டு போட்டாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. செத்ததுக்கு பிறகும் கூட இது கோவிட் மரணம் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்க பார்த்துருக்குறாங்க. அது தவிர்க்க முடியாமல் வெளியில் மாட்டிக்கிட்டாங்க, தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ நீண்ட காலத்தில் எந்த இடத்துலையாவது அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்திருக்காங்களா? அப்போ அவங்கள அடித்து இழுத்துட்டு போனது தொடங்கி அவங்க மரணம் அடைந்தது வரைக்குமான இடையில அந்த 4 நாள், இந்த 4 நாளில் ஒரு கணம் கூட அவங்க மனுஷங்களாக நடக்கவே இல்லை. இப்போ ஒரு கணம் கூட மனுஷங்களாக நடக்காத அவங்களுக்கு அவங்க திருந்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நினைக்க முடியும் நம்மளால? சரி, இது அவங்க மட்டுமே செஞ்ச கொலையாயுது? நான் ஒருபோதும் இல்லை. இது அதிகார வர்க்கம் செய்த கொலை. இந்த 2 நாளில் அழுகி சீல் பிடிச்சு தசையெல்லாம் அழுகி மரணமடைய போகிற நிலையில் தீர்ப்புரைஞர்களுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்காம 15 நாள் நீதிமன்ற காவல்னு சொல்லி உத்தரவு போடுறாரு ஒரு தீர்ப்புரைஞர். அவரை நாம இந்த குற்றத்தில் எந்த விதத்தில் சம்மந்தப்படுத்த போகிறோம்? அவங்களுக்கு பொறுப்பே இல்லையா? இதில் மரணம் அடையக்கூடிய அளவுக்கு காயம் இருக்குது அவங்க உடல்ல. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் வெறும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்த மருத்துவர் அவர் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சரி, செத்து போயிட்டாங்க, இது கோவிட்னால நடந்த மூச்சு திறனால் நடந்த மரணம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி சான்றிதழ் கொடுத்த மருத்துவர் அவருக்கு இந்த குற்றத்தில் பங்கு இல்லையா? அவர் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதனால தான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியிருக்குது, இது அதிகார வர்க்கம் செய்த கொலை. அந்த கொலைக்கு அதிகார வர்க்கத்துக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை. அப்படிங்கிறதுனால இது போதுமான தண்டனை இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம உறுதியாக முன்வைக்கிற கருத்து. தண்டனைகளால் குற்றமே குறையாது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட இந்த நிலையில் தண்டனை கொடுத்து மனோநிலையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எப்படிங்க நினைக்க முடியும்? இப்போ இப்படி நம்ம சொல்கிறதுனால வழங்கப்பட்ட இந்த மரண தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கிட மறுக்கிறோம் அப்படிங்கிறது பொருள் இல்லை. இந்த அதிகார வர்க்க மனோநிலையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுதான் நான் முன்வைக்க விரும்புகிற கேள்வி. இந்த கேள்வி என் மனசில் மட்டும்தான் தோணி இருக்குதா? உங்கள் மனசில் தோணவே இல்லையா? கண்டிப்பாக தோணி இருக்கும். அப்படி தோணி இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் என்ன? கமெண்ட்ல குறிப்பிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.